தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் எம்பி, எம்எல்ஏ, ஆட்சியர் முன்னிலையில் முதியவர் ஒருவர் புகார் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீரசிகாமணியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் எம்பி, எம்எல்ஏ, ஆட்சியர் முன்னிலையில் முதியவர் ஒருவர் புகார் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயேந்திரன். வணக்கம் ஜெயேந்திரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள வீரசிகாமணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலங்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமானது நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, தகன், திருமலைக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குழந்தைகள் பரிசு பட்டகத்தை வழங்கி துவங்கி வைத்தனர். இந்த முகாமில் பொது மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை, எலும்பு மருத்துவ முடிவு, குழந்தை நலம் மருத்துவம், ரத்த பரிசோதனை, சுகர் பிரஷர் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் நடைபெறும் இந்த இடத்திற்கு நடைபெற்று வரும் நிலையில் அப்போது சர்க்கரை நோயாளி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் பாம்பு கோயில் சந்தை பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எப்போது சென்றாலும் சத்து மாத்திரை, சத்து ஊசி கேட்டால் இல்லை எனவும் மருத்துவர் கூறியதோடு தட்டி கழிப்பதோடு மட்டுமில்லாமல் கடந்த 3 மாதங்களாக சுகர் ஊசி மற்றும் சத்து மாத்திரை வழங்கப்படவில்லை என இது போன்ற சுகர் நோயாளிகள் பெரும் அவதிக்குள் உள்ளாகி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் தெரிவித்தார். அப்போது கூறியதாக சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இதனை அடுத்து விரைவில் அதன் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்த அந்த முதியவர் அங்க சமாதானமடைந்து அங்கிருந்து சென்றார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த மருந்துகள் எப்போதுமே மருத்துவமனையில் ஸ்டாக் உள்ளதாக தெரிவித்து வருகிறார். ஆனால் இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க உரிய மாத்திரை மருந்துகள் அரசு மருத்துவமனை இல்லை என்பது ஆட்சியரிடம் முதியவர் ஒரு கூறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெயேந்திரன்.